மறைமுட்டு தீர்க்கும் வரை தொட்டு அடையப்பா. மழை தீர்ந்து நாமும் அறியாலை தரமான சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது. நான் ஏதோ பொழுது போகாம பாடல, நான் பாடின பாட்டு தீர்க்க தரிசனமா இல்லையான்றத இன்னும் 6 மாசத்துக்குள்ள கர்த்தர் சொல்றார், படையப்பா. நான் பாடின இந்த பாட்டை நான் 6 மாசத்துல ப்ரொஃபட்டிக்கா நிறைவேற்றி காட்டுறேன். நாம மதுரை ஜஸ்டினை குறிச்சு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அவர் செஞ்ச பலவிதமான வேத புரட்டுக்கள், தவறான போதனைகள், இது எல்லாத்தையும் குறித்து நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க தயவு செய்து பிளேலிஸ்ட்ல போய் என்னென்ன மாதிரியெல்லாம் சத்தியத்தை அவர் முரண்பட்ட விதமா பேசினாரு, அதுக்கு உண்மையான சத்தியம் என்னதான் அப்படிங்கிறத நம்ம தெளிவா விளக்கியிருப்போம். ஆனா இப்ப சமீபத்துல வலைதளங்களை நீங்க பார்த்திருக்க முடியும், அங்கங்க சும்மா ஒரு உற்சாகத்திற்காக சினிமா பாடல்களை பயன்படுத்தி கொண்டிருந்த இந்த ஜஸ்டின் இப்ப டோட்டல் செமினார்லயே பாத்தீங்கன்னா சினிமா பாட்டுலயே மூழ்கி போற லெவல்ல போறாரு. அதை பெருசா நியாயப்படுத்தி விசுவாச மக்களுக்கு போதிக்கிறாரு. படையப்பா பாட்டுல இருந்து இன்னும் என்னென்னமோ பாடல்கள் எல்லாம் பாடி முழு பாட்டையுமே அந்த சினிமா பாட்டிலேயே ஒர்ஷிப்பா எடுத்து மக்களை கிளர்ச்சி ஊட்டி பெருமைக்குள்ளாக்குகிற தன்மையா இருக்குது. இது கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்கள்ல கொடிய காலங்கள் வரும். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கூட வஞ்சிக்கப்பட்டு போகிற காலம் வரும். நீங்க எச்சரிக்கையா இருங்கள்னு ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வாசற்படியிலே ஆண்டவருடைய வருகை கிட்ட நெருங்கிருச்சு அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. ஆனா இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், இவரை குறிச்சு பார்க்க போறது இல்ல. ஏன்னா இவரை கள்ள ஓனாய்ங்கிறத நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டோம். ஆனா இதை பின்பற்றி போற ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கூட்டத்தை நினைச்சாதான் யாருக்குமே அங்க உணர்வு இல்லையா? ஏறத்தாழ ஒரு 100கணக்கான மக்கள் அங்க உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்குது. அவங்க எல்லாம் வேதத்தை படிக்கிறவங்க தான், ஜெபிக்கிறவங்க தான், ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க தான். அப்ப வேதம் காட்டுகிற வழிமுறை என்ன? இதுவா வேதம் காட்டுகிற வழிமுறை? நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்றல்லவா வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. உலகம் போற அந்த விஷயத்துல நீ பின்பற்ற கூடாதல்லவா வேதம் நமக்கு போதிக்குது. லோபத்தனமாக நம்ம நடக்கக்கூடாது என்று அல்லவா நமக்கு வேதம் போதிக்குது. இதெல்லாம் களியாட்டல்லவா? இந்த களியாட்ட திருச்சபைக்குள்ள கொண்டு வர்றது எவ்வளவு அவலட்சணம்ங்கிறத அங்க இருக்கிற ஒரு விசுவாசிக்கு கூடவா புரியல. எனக்கு ரொம்ப ஒரு ஆதங்கமா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா பாட்டை பாடி அதை நியாயப்படுத்தி அதை தப்பு தப்பா வேத வசனத்தை புரட்டி மக்களுக்கு போதிக்கும் போது அதை ஒருத்தர் கூட தட்டி கேட்கல. அது சாமானியனா எங்கேயோ இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அது ஆதங்கமா இருக்கு. என்னடா அப்படின்னு யாராவது ஒரு 10 பேருங்க எழும்பி கேட்டிருந்தா அந்த இடத்துல அந்த தவறு தடுக்கப்பட்டிருக்கும் அல்லவா? தேவநாமம் தூஷிக்கப்படாதபடி காக்கப்பட்டிருக்கும் அல்லவா? ஆனா ஒட்டுமொத்த விசுவாசியுமே பாத்தீங்கன்னா அந்த கும்பலோடு இசைந்து அந்த ஒருமித்து ஆவி உள்ளவர்களா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்குது. பேதுரு சொல்லும்போது சொல்றாரு 2ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் மித்த சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுமா. இப்ப நம்ம எதுக்கு தொடர்ச்சியா வீடியோ போறோம் அப்படின்னா, இந்த 1-2 கல்ட்டு கும்பல்னால சத்திய மார்க்கமும் தூஷிக்கப்படுது. ஏன்னா இவங்க தங்களை அடையாளப்படுத்திக்கிறது என்னன்னா, இவங்க போட்டிருக்க அந்த முகமூடி என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவ முகமூடி. அவங்க பயன்படுத்துகிற நாமம் என்னன்னா, என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வைத்திருக்கிற அந்த வழிகாட்டுதலான வேதாகமம் எது? நம்ம வைத்திருக்கிற அந்த வேதாகமத்தை தான் பிடிச்சிருக்கிறாங்க. சோ இந்த காரியத்தினால பரிசுத்த மார்க்கம் இங்க தூசிக்கப்படுறதுனாலதான் நம்ம இங்கிருந்து வீடியோ போட வேண்டியது இருக்குது. ஒருவேளை அந்த கும்பலை சார்ந்தவங்க அல்லது இதை யூடியூப்ல பார்த்துட்டு இதையும் ரசித்து ஒருவேளை இதுதான் போல கடவுள் விரும்புறாரு, இப்படித்தான் நம்ம கொண்டாட்டமாக கிளுகிழுப்பாக வாழணும் போல, நம்ம கோடீஸ்வரனாக இருக்கிறது தான் அது தேவனுடைய பெரிய திட்டம் போல, அதுக்குதான் சிலுவையிலேயே மறிச்சாரு போற அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஏமாந்து போயிடக்கூடாது. ஒரு சிலராவது காப்பாற்றப்பட முடியுமா, காப்பாற்றப்படுவாங்களா அந்த ஆதங்கத்திலையும் அந்த ஆசையிலையும் தான் இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம பதிவிடுறோம். தயவு செஞ்சு சொல்றேன், அங்க இருக்கிற விசுவாசிகள் ஒரு சிலராவது எழும்பி இந்த தவறுகளை தட்டி கேளுங்க. தட்டி கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஒரு தவறான ஊழியத்தை செய்யறவனை விசுவாசிகள் தட்டி கேட்கலாம். பல இடங்கள்ல வேதாகமும் அதை அக்செப்ட் பண்ணுது, தட்டி கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறது. நம்ம தட்டி கேட்க அவங்க ரைட்ஸ் இல்லை, நீ தட்டி கேட்க கூடாதெல்லாம் பேசுவான். சரியான ஊழியக்காரனை தான், மோசை போன்ற ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக தான் நம்ம என்ன செய்யக்கூடாது, எழுப்பி நிக்க கூடாது. ஆனா தவறான ஊழியர்களுக்கு விரோதமாக நம்ம தாராளமா என்ன செய்ய முடியும், எழும்பி நிக்க முடியும். வேதம் அதை அக்செப்ட் பண்ணுது. தப்பு செஞ்சாங்க, வேதத்தை புரட்டுறாங்க அப்படின்னா தயவு செய்து அதை தட்டி கேளுங்கள். இல்லைன்னா பரிசுத்த மார்க்கம் உங்களால் தூஷிக்கப்படும். இவங்கெல்லாம் கீழே இதே பேதுரு எழுதும் போது கீழே சொல்லுவாரு, இவங்க நம்ம கூட தான் விருந்துண்ணுவாங்களாம்.
ஆனா கரைகளும் லட்சைகளுமாய் இருந்து நம்மோடு கூட விருந்துண்பார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. ஆனா வெளியே இருக்க மக்களுக்குலாம் இதெல்லாம் தெரியாது. இது கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்க ஒரு கல்ட்டு கும்பல்பா அப்படின்னு. ஆனா ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டியுமே என்ன செய்வாங்க, வெளியே இருந்து ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க, தவறா பேசிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த ஜஸ்டினை சார்ந்தவர்களும் உண்மையான கிறிஸ்தவர்கள் இல்ல, இவங்க சாத்தானுடைய ஏஜெண்டுகளாக செயல்படுகிறார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஆவிக்கு எச்சரிக்கையா இருங்க. தயவு செய்து சினிமா பாடல்களை பயன்படுத்தி இப்படி திருச்சபையை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிற விஷயத்த தடை பண்ணும்படியாக எவ்விதத்தினாலாவது உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யுங்க. பதிவு செய்யும் போதுதான் அவங்களுடைய இப்படிப்பட்ட அந்த கெட்ட நடக்கைகள் ஓரளவாவது கண்ட்ரோல் பண்றதாவது நம்ம என்ன செய்யணும், ஒரு ஸ்பீட் பிரேக்காவது இருக்கும். விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், டோட்டலா ஒட்டுமொத்த இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களையும் நாசம் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே அவங்க இழுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சாத்தானுடைய இப்படிப்பட்ட ஆவினால. கர்த்தருடைய வார்த்தை தான் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா நேர்வழிப்படுத்திக்கிட்டு இருக்குது. இப்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ள நுழைஞ்சிட்டான்னு வச்சுக்கீங்களேன், அவ்வளவுதான், உங்களுடைய பிள்ளைகளுடைய வருங்கால வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். ஒரு காலத்துல எல்லாம் வெளியே இருந்து என் பிள்ளை ஜெபிக்க மாட்டேங்கிறான், சினிமான்னு போறான், பசங்களோடு போய் சுத்திக்கிட்டு இருக்கிறான், ஐயோ இந்த தவறான நண்பர்கள்ட்ட சேர்ந்து ஏதாவது கெட்ட பழக்கத்தை கத்துக்குருவாங்களோ அப்படின்னு நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய பெற்றோருக்கு ஆதங்கமா இருக்கும். இன்னைக்கு திருச்சபைக்கு போறதே அப்படிப்பட்ட ஒரு பயத்தோட தான் போக வேண்டியதா இருக்குது. ஏன்னா அந்த திருச்சபைக்குள்ள நடக்கிறதே பார்த்தீங்கன்னா வெளி உலகத்தான் என்னென்ன செய்யறானோ அத்தனை அட்டுழியத்தையும் உள்ளேயே செய்யறான், அத்தனை அக்கிரமத்தையும் செய்யறான். அது ஜெஸ்டின் சொல்றாரு ஒரு இடத்துல, சினிமா உனக்கு போர் அடிக்குதா, உனக்கு விசுவாசம் பெருகணும்னு நினைக்கிறியா, விசுவாசம் பெருகிறதுக்கு சினிமா படம் பாரு அப்படிங்கிறாரு. சினிமா படத்தை பார்த்துட்டீங்கன்னா விசுவாசம் பெருகுமா? விசுவாசம் பெருகணும்னா அது எப்ப கடவுள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உனக்குள்ள பெருகணும்னா அது அவரால தான் முடியும். அவர் தான் விசுவாசத்தை தொடங்கி உனக்குள்ள பெருக வைக்கிறார். உன்னுடைய ஜெபத்தால, உன்னுடைய வேத வாசிப்பினால, அது மூலியமா தான் நீ வந்து பக்தியில விருத்தி அடைய முடியும், விசுவாசத்துல பெருக முடியும். சினிமா படம் பார்த்தா விசுவாசம் பெருகுங்கிறது இது எவ்வளவு பெரிய கேவலமான போதனை தெரியுமா? விசுவாசத்துல குறைஞ்சிட்டேன்னா சினிமா பார்த்து ஏன் விசுவாசத்தை அதிகப்படுத்திருக்கு. ஆனா பச்சையா என்ன செய்யறாரு, நின்னு மக்களுக்கு போதிக்கிறாரு, நீ விசுவாசத்துல பெருகணும்னா சினிமா படம் பாரு அப்படிங்கிறாப்புல. அப்ப இந்த மாதிரியான ஊழியர்களை அங்க என்கரேஜ் பண்ணி அவனுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து அவனுடைய தவறான போதனைகளையும் தவறான செயல்களையும் ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கிறாங்க பத்திய விசுவாசிகள். என்ன சொல்றது இவங்களை எல்லாம் சொல்ல போனா நிறைய இடங்கள்ல பிள்ளைங்க செய்யற தப்புனால பெத்தவங்களுக்கு கெட்ட பேர் வரும். இன்னைக்கு அப்படித்தான். ஆண்டவருக்கு யாரால் கெட்ட பேர் வருது, தம்முடைய பிள்ளைகள் என்று அழியப்படுகிறவர்னால ஆண்டவர் இன்னைக்கு தூசிக்கப்பட்டிருக்காரு இந்த மாதிரி அயோக்கியர்களால. ஆனா சில இடங்கள்ல பெத்தவங்க செய்யற தப்பினால பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், ஆமா பாதிப்பு வரும். ஆனா ஜஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த விசுவாசிகள் செய்யற தப்பினாலதான் ஜஸ்டின் பாவத்திலேயே நிலைச்சிருக்கிறாரு. இப்ப மதுரை ஜஸ்டின் பாவத்திலேயே நிலைச்சிருந்து இப்படி தவறாவே தொடர்ச்சியாக உபதேசம் பண்ணி முழுக்க முழுக்க சினிமா மயக்கத்திலையும் ஒரு ரஜினி வெறியனாக செயல்படுறதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? அங்கு அந்த ஆளுக்கு காணிக்கை கொடுத்து விசில் அடிச்சு அவர் என்கரேஜ் பண்ணி அனல் மூட்டி எழுப்பி கொண்டிருக்காங்க பாத்தீங்களா ஒரு தவறான பிரிச்சருக்கு. அங்க இருக்கிற அத்தனை விசுவாசிகள் மேலே இந்த ரத்தப்பழி சுமரும். ஒரு ஊழியன் கெட்டு போறதுக்கு நீங்க எல்லாரும் நீங்க காரணமா இருக்கிறீங்க. சீக்கிரம் ஆண்டு வரப்போகிறாரு, அவனுக்கு நான் அளிக்கக்கூடிய பலன் என்னோடு கூட வருகிறதுங்கிறாரு. நீங்க ஏதோ சபைக்குள்ள இருக்கிறனால நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட நினைக்காதீங்க. உங்க செயல்பாடு நீங்க ரட்சிக்கப்படலைங்கிறதான் காமிக்குது. சோ ரட்சிக்கப்பட்டங்கிறது என்ன அர்த்தம்? ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம், ஒரு மீட்கப்பட்டவனுடைய அடையாளம் என்ன? வேதத்தை எடுத்து வாசி பாருங்க. ஒரு மீட்கப்பட்டவனுடைய அடையாளம் என்ன? அவன் பாவத்தை விட்டு ஓய்ந்து நீதிக்கு பிழைச்சிருப்பான். அதான் நம்ம ரோமர் 6:7 எல்லாம் வாசிக்கிறோம். நம்ம பாவத்துக்கு செத்துட்டோம், உலகத்துக்கு செத்துட்டோம். நம்ம உலகத்தின் மயக்கங்களுக்கோ உலகத்தின் கவர்ச்சிகளுக்கோ நம்ம செத்துட்டோம். கிறிஸ்துவுக்குரியர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. அப்ப நீங்க தொடர்ச்சியாக லோபத்தனமாக உலகம் என்ன விரும்புதோ சினிமா மயக்கம் அது இது பாவம் செஞ்சாலும் ரட்சிப்பு இழக்க மாட்டோம், பாவத்துல இருந்தாலும் ஒரு தப்பும் இல்லை, இப்படி எல்லாம் நீங்க போறதுனால என்ன காரணம்னா அங்க இருக்கிறவங்க ஒருத்தருமே ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு வருகிற ஆக்கினை மிகப்பெரிய கொடிதான ஆக்கினை என்று உங்களை குறித்து தான் பேதுரு என்ன செய்யறாரு, இந்த இடத்துல 2ஆம் அதிகாரம் முழுக்கவுமே எழுதுறாரு. தயவு செஞ்சு மனம் திரும்புங்க. இது பார்த்து கொண்டிருக்கிற மற்ற விசுவாசிகள் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு உங்க வாலிப பிள்ளைகளை அனுப்பாதீங்க. இந்த சபைகளுக்கு போக ஊக்கப்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்க போறவங்களை தடை செய்வதற்கு உங்களால் என்ற எதிர்ப்புகளை தெரிவிங்க. அதன் மூலியமாக சில ஆத்துமாக்கள் என்ன செய்யப்படும், காக்கப்படும். நம்ம சிலரையாவது அக்கினியிலிருந்து தூக்கிவிட நம்ம என்ன செய்யணும், பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாத்தையும் தூக்கி காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம ஏற்படாட்டியும் நம்ம கண்ணு முன்னால கெட்டு போகிற இப்படி குட்டிச்சோராக்கி கொண்டிருக்கிற சிலரையாவது இந்த அக்கினியிலிருந்து தூக்கிவிட முனைப்பாக முயற்சி செய்வோம். கர்த்தர் கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கு தரட்டும். காட் பிளஸ் யூ.